வணக்கம் தமிழ்நாடு. காதல் காதல் பற்று. காதல்னா என்ன? எல்லாரும் காதல் பண்ணுறீங்களா? வித்தவுட் காதல் there is nothing. ஸோ காதல்னா என்னன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். காதல் லவ் அது ஒரு சப்ஜெக்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சப்ஜெக்ட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆண் ஒரு பொண்ணு இருக்கீங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க. லவ்னு சொல்லிவிட்டு லவ் பண்ணுறீங்க. பட் ஏன் பிரிஞ்சு போகிறீங்க? அங்கே லவ் இருந்திருந்தால் எப்படி நீங்கள் பிரிவீங்க? ஒரு ஆண் ஒரு பெண்ணை அவன் என்னோட சொத்து, என்னோட பொண்ணுன்னு நீ சொல்கிற. ஒரு பெண் ஒரு ஆணை என்னோட ஆளுன்னு சொல்கிறீங்க. அப்படி தானே லவ் பண்ணுறீங்க. அப்போ பிரியும் போது வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அங்கே எங்கே காதல் இருக்குது? காதல்னா என்ன? எங்கே இருந்தாலும் நம்ம கூட இருந்தாங்க. எப்படி முதல்ல நீங்கள் லவ் பண்ணீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இவன் என்னோடவன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ, கடைசி வரைக்கும் பிரிஞ்சு போனவங்க திட்டாமல் அந்த ஃபீலோடு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும். ஒரு பொண்ணோ ஒரு ஆணை நினைக்கிறீங்களா? சாபம் ரைட்டா? அப்போ அங்கே எங்கே இருக்குது காதல்? தட்ஸ் நாட் காதல். காதல் என்பது சப்ஜெக்டுன்னு நான் ஏன் சொன்னேன்னா, ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு பையன் மேலேயோ தான் வருது. காதல் இல்லை. நேச்சர் எவ்வளோ உயிரினம் இருக்குது. ஒரு நாயை பார்த்து உங்களுக்கு காதல் வரல? க்யூட்டாக இருக்குப்பா. அந்த நாய்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கு வலிக்கல? இப்போ பஞ்சுன்னு ஒரு குரங்கு இருக்குது, தனியாக சுற்றிட்டு இருக்குது. உலகமே அது மேலே காதல்னா என்னது? அது சொந்தக்காரங்க கிடையாது, அது அவங்க வீட்டுக்குள்ளே கிடையாது. ஆனால் ஒரு ஃபீல், அது நல்லா இருக்கணுமே, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் நினைக்கிறீங்களா? that's காதல். அப்போது லவ் பண்ணும் போது ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும் போது மட்டும் அது கூட உண்மை இல்லை. ஒரு பொண்ணு இவனை லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை பார்க்குறீங்க. ஒரு பையன் இவனை லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தங்க பார்க்குறீங்க. அங்கே எங்கே இருக்கு லவ்? தட்ஸ்லாம் தெரியல. சொல்லுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் வந்திருக்கு, ஜில்லுன்னு ஒரு காதல். உங்களுக்கு ஈஸியாக ஒன்றும் புரிய வைக்கணும். ஜில்லுன்னு ஒரு காதில் ரெண்டு ஹீரோயின், பூமிகா ஐஷ், ஜோதிகா குந்தன். ரைட்டா? ஜோதிகா அம்மா அந்த டைரி பார்த்துருவாங்க. ஐஷுவை கூப்பிட்டு சேர்த்து வைப்பாங்க. ஒரு ஒய்ஃப் ஒரு புருஷன் கூட சேர்த்து வைப்பாங்க. ரியாலிட்டியில் ரொம்ப ரேர். அப்போது எவ்வளோ இந்த ஆள் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருப்பான்னு ஒய்ஃபை புரிஞ்சிருக்காப்ப. ஒரு நாள் வீட்டில் கூட இருக்க மாட்டேன், போயிடுவான். ரைட்டா? அப்போது அந்த காதல் என் ஹஸ்பண்ட் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒய்ஃப். தட்ஸ் லவ். இந்த சைடு பூமிகா ஐஷு நம்மளோட பெஸ்ட்டான ஒரு பொண்ணுக்கிட்ட இவன் வாழ்கிறான், இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு நாள் வந்தேன், சந்தோஷமாக ஒரு ஃப்ரெண்டாக இருந்தேன், நல்லா இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். ஐ எம் மூவிங். லவ் எனக்கு தான் வேணும். ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. இல்லை, லவ் வேறு. நீங்கள் இந்த காமம் இருக்குல்ல, லஸ்ட், ரைட்? நல்லா யோசிச்சுங்க. ஒரு கேள்வி கேட்குற பதில் சொல்லுங்கள். ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ மீட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்க. உன் மனசில் அவள் தான் இருக்காளா, இல்லை அவள் மனசில் நீ தான் இருக்கியான்னு யாருக்காச்சும் தெரியுமா? அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் லவ். அது எப்படின்னா, லவ் என்பது ஃப்ரீடம். எங்கே இருந்தாலும் போ, ஓகே, என்னை விட்டு போகிறீங்க, ஃபைன், நோ ப்ராப்ளம், பட் பி சேஃப். நல்லா இருக்கு. நம்ம காதில் கேட்போம்ல, நல்லா இருக்காங்க, சூப்பர், இல்லைடா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வலிக்குதா? அந்த வலி தான் நல்லா இருக்கும். இத்தனைக்கும் நீயும் கல்யாணம் ஆகிருப்ப, இத்தனைக்கும் நீங்களும் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பெற்றுருக்கு. அந்த செக்ஸுக்கே இடம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு குரங்குக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா, அந்த பஞ்சு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். தட்ஸ் கால்ட் லவ். எத்தனை பேருக்கு அந்த லவ் இருக்கும் சொல்லுங்கள்? அதுலேருந்து எப்படி வரணும், எப்படி லவ் பண்ணணும், இல்லை இந்த பிரேக்கப்பில் எப்படி தாங்கணும், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், ஒரு ட்ரூத்து சொல்லணும். ஐ ஆம் டீச்சிங் யூ ட்ரூத் வித் ஹெல்ப் ஆஃப் ஹிம். ஓகே, அனுபவம் இருந்தால் நம்ம ட்ரூத் சொல்ல முடியும். அதனால் ஒரு பொண்ணையை லவ் பண்ணக்கூடாது. ஒரு பையன் பிடிச்சி வைக்காத. அங்கே லவ் இருந்தால் தானாக நிற்கும். நீ விட்டா கூட நான் உங்க கூட தான் இருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்க கூட தான் இருப்பேன்னு ஒரு பொண்ணோ ஒரு ஆணும் சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கும் அந்த மென்டாலிட்டி இருந்தால் தான் சர்வைவ் பண்ணிட்டு போக முடியும். அவங்களுக்காக மட்டுமே உங்கள் உலகம் மாறும். ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு டிஃப்ரெண்ட்லாம் ஒரு பூச்சி எப்படி போகுது பிறகு. இப்போ நீங்கள் ஒரு எறும்பு லைனில் போகும், என்னைக்காச்சும் மனுஷன் லைனில் நின்றுக்கிறோமா? நடுவில் போகும். ஆனால் ஒரு எறும்பு பாருங்கள், யோசிப்பீங்க. நீங்கள் நல்லவங்களாக இருந்தால், நல்ல பியூரஸ்ட் ஆத்மாவாக இருந்தால் எங்கே போகுதுங்க, எவ்வளோ க்யூட்டாக லைனில் போகுதுங்கல்ல, எவ்வளோ டிசிப்ளினாக இருக்குது. தட்ஸ் லவ். அந்த எறும்பு கடிக்கணும்,
அப்படி இருந்த நீ லவ் பண்ணுறோம், அதான் லவ். எல்லாத்தையும் நம்மளை மாதிரியே பார்க்கணும். நமக்கு கடிச்சா வலிக்குதா அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். ஓகே, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு பிடிக்கல, போகிறாங்க, தட்ஸ் ஓகே, நல்லா இருக்கு. அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? இல்லை நான் முடியல, இதை விட்டு நாங்கள் வெளியே வர முடியல அப்படின்னு யாராச்சும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ எப்படி வரணும்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் அ சாம்பிள் டு எக்ஸ்பிளைன் வாட்ஸ் லவ். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லவ் இஸ் அ சப்ஜெக்ட், பட் யூ ஆர் ஸ்டிக்கிங் இன் சாப்டர். தட்ஸ் நாட் சாப்டர். ஹியூமன் லவ் வந்து ஒரே ஒரு லைன் தான் இந்த சப்ஜெக்டில், லவ் என்ற சப்ஜெக்ட். புரியுதுங்களா? புரியலன்னா கொஷின் கேளுங்க. எங்கே ஏதேதோ வைரல் ஆகுது. உண்மையை சொன்னால் இல்லை ரியாலிட்டியில் நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னால் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் ஓகே. ஐ எம் புட்டிங் மை ரெஜிஸ்ட்ரேஷன் இயர். பார்க்குறவங்க சொல்லுங்கள், ஒன்று ஒன்றா பார்க்கணும். தியானம் எப்படி பண்ணணும், தியானம் உட்காந்து தான் பண்ணணுமா இல்லை நின்று பண்ண முடியுமா, அப்படிலாம் நிறைய இது பண்ணணும். போகலாம், ஒன்று ஒன்றா போகலாம். சப்போர்ட் திஸ், ஷேர் டு பீப்புள் who are hanging up in சாப்டர்லாம் சப்ஜெக்டாக மாற்றுவோம். ஓகே, திங்க் அபவுட் இட். ஓம் நம சிவாய. ஃபார்மிங் இன்ஷா.